குளிச்சுச்சாச்சு, ப்ரெஸ் ஃப்ரீ ஆச்சாச்சு, பவுடர் ஆச்சாச்சு, ட்ரெஸ் மாற்றி எல்லாமே பண்ணி கூட நம்ம உடம்புல ஸ்மெல்லு எங்கடா வந்துட்டுன்னா 2 விஷயம் இருக்குது. ஏன்னா அது ஒரு நெகட்டிவ், பாசிட்டிவ் கிடையாது. வேர்வையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல்லு வரும், அது தர்தத்தை குடிக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட நபருக்கு ஒரு செய்வனை பண்ணியிருந்தாங்க, உங்கள் வயிற்றில் மருந்து வச்சுருக்காங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, இடு மருந்து செய்வனை மருந்து மாதிரி இருப்பாங்க. அந்த மருந்து வச்சுருந்தாங்க உடம்புல வந்து ஒரு துர்நாற்றம் வரும். ஸ்மெல்லுனா வேறு ஸ்மெல் வர்றது வேறு. வேர்வையில் நிறைய பேருக்கு இப்போ கூலி வேலை செய்கிறவங்களுக்கு உடம்புல ஸ்மெல் வரும், மூட்டை தூக்குறவங்களுக்கு உடம்புல ஸ்மெல் வரும், அது வேறு. மருஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸில் இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், நீங்கள் நிறைய விஷயங்கள் தினம் நிறைய தகவல்கள் மக்களுக்காக கொடுத்துட்டு வரீங்க. இன்னைக்கான டாபிக் வந்து ஒரு சில பேர் அவங்க மேலே வந்து துர்நாற்றம் வீசும். நல்லா அவங்க ஃப்ரெஷ்ஷாக குளிச்சிருப்பாங்க, ஏதாவது பர்ஃப்யூம்ஸ் கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் அந்த துர்நாற்றம்ங்கிறது அந்த வாசனைகளை தாண்டி மீறி அந்த துர்நாற்றம் சில உடல்களில் வீசும். எதனால் இப்படி வீசுது? இதன் எதோட அறிகுறியாக இருக்கும்? இது முக்கியமான விஷயம் தான் கேட்டிருக்கீங்க. நிறைய பேருக்கு அந்த டவுட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நார்மலாக காலையில் எந்திரிச்சு, ஆணோ பெண்ணோ வீட்டில் நார்மலாக எந்திரிச்சு நல்லா சுத்தப்பட்டோம், வாஷ்ரூம்லாம் போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு கிளியர் ஆகிட்டு வந்து தலைக்கு குளிச்சுட்டு இல்லை உடம்புக்கு குளிச்சுட்டு நல்லா பர்ஃப்யூம் வச்சுட்டு பவுடர்லாம் அடிச்சுட்டு நல்லா நீட்டாக அயன் பண்ண ட்ரெஸ் போட்டாலுமே 10 நிமிஷத்தில் உடம்புல ஸ்மெல்ல ஆரம்பிச்சிடும். ஆமாம், அதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒரு ரீசன் கிடையாது, 2 ரீசன் இருக்குது. இவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம ரெடி ஆகி கூட ஆணோ பெண்ணோ, சரிங்களா, குளிச்சுச்சாச்சு, ப்ரெஸ் ஃப்ரீ ஆச்சாச்சு, பவுடர் ஆச்சாச்சு, ட்ரெஸ் மாற்றி எல்லாமே பண்ணி கூட நம்ம உடம்புல ஸ்மெல்லு எங்கடா வந்துட்டுன்னா 2 விஷயத்தை குறிக்கும். ஒன்று, உடம்புல இருக்கிற ஜீன். அது எப்படி சில ஜீனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உடம்புல வந்து வேர்வையில் ஸ்மெல்லு வரும். வீட்டில் ஏசியில் இருக்கிறது வராது. கீழே இறங்கிட்டு வண்டி ஓட்டவோ பைக் ஓட்டவோ வெளில ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பப்ளிக் உள்ள வெளியில் வந்துட்டாங்கன்னா வீட்டை விட்டு கம்பல்சரி வேர்வை வந்துடும். அந்த வேர்வையில் எல்லா வேர்வையில் ஸ்மெல் இருக்குன்னு கேட்டால் கிடையாது, சில பேர் வேர்வையில் ஸ்மெல்லு வரும். இது ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 விஷயத்தை குறிக்கும். ஒன்று தர்தத்தை குறிக்கும். இது உண்மை. சில பேர் சொல்லலாம், கமெண்டில் கூட சொல்லலாம், வேர்வைக்கும் தர்தத்துக்கு என்ன போய் சம்மந்தமா? சம்மந்தம் இருக்குது. ஏன்னா அது ஒரு நெகட்டிவ், பாசிட்டிவ் கிடையாது. வேர்வையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல்லு வரும், அது தர்தத்தை குடிக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தனிப்பட்ட நபருக்கு ஒரு செய்வனை பண்ணியிருந்தாங்கன்னா, செய்வனை உடம்புல இருந்ததுன்னா அந்த வேர்வையில் ஸ்மெல் வரும், 100% வரும். அதே மாதிரி வயிற்றில் மருந்து வச்சுருக்காங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, இடு மருந்து செய்வனை மருந்து மாதிரி இருப்பாங்க. அந்த மருந்து வச்சுருந்தா கூட வயிறு உபசனமாக இருந்தாலுமே உங்களுக்கு உடம்புல ஸ்மெல்லு வரும். ஏன்னா அது கெட்டதுக்கு செய்கிறது, அது கெட்ட பொருளை பயன்படுத்துறது. அப்போது உங்கள் உடம்புலேருந்து ஸ்மெல்லு வரும். இதுக்கு போக்குவரத்துக்கு வழி இருக்கானா இருக்குது. அதுக்கான பரிகாரம் பண்ணி உங்களை உட்கார வச்சு ப்ரேயர் பண்ணி, இப்போ மருந்தில் கொடுத்துருந்தாங்கன்னா மாற்று மருந்து கொடுத்து மோஷன் வழியாகவும் வாமிட் வழியாகவும் எடுத்துகிட்டு வயிற்றை டிஸ்போஸ் கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே உட்கார வச்சு கழிப்பு எடுத்து காலடி மண், துணி, முடி, காலடி நகை எல்லாம் எடுத்து உடம்புலேருந்து எடுத்து அப்படியே மயானத்தில் எரிச்சோன்னா நீங்களே வந்து அப்படி மறைஞ்சு போன மாதிரி. உங்கள்கிட்ட முடி எடுத்துருவேன், தலை காலடி மண் எடுத்துருவேன், வேர்வை துணி எடுத்துருவேன், நகம் எடுத்துருவேன். 4மே உங்களோட ஜீன்லேருந்து வந்தது, முடி, நகம், காலடி மண். ஸோ அதை அப்படியே திருப்பி போயிட்டு ஒரு முட்டையில் வரைஞ்சி உட்காந்து எரிச்சிருவோம். எரிச்சிட்டு என்ன ஆகும், நீங்கள் வந்து எரிஞ்சிடுற கணக்கு அது. அப்போ நீங்கள் கிளியர் ஆகிடுவீங்க. அப்போ உங்களை விட்டு அந்த செய்வனை விலகிடும். அப்போ அந்த ஸ்மெல்லு உங்கள்கிட்ட வந்து விலகிடும். ஸோ உடம்புல வந்து ஒரு துர்நாற்றம் வரும். ஸ்மெல்லுனா வேறு ஸ்மெல் வர்றது வேறு. வேர்வையில் நிறைய பேருக்கு இப்போ கூலி வேலை செய்கிறவங்களுக்கு உடம்புல ஸ்மெல் வரும், மூட்டை தூக்குறவங்களுக்கு உடம்புல ஸ்மெல்லு வரும், அது வேறு. ஆனால் துர்நாற்றம், இந்த மோஷன் போகிற ஸ்மெல்லு, காவா தண்ணி ஸ்மெல்லு, மோஷன் ஸ்மெல்லு, இதெல்லாம் வந்து உடம்புலேருந்து வரக்கூடாது. உடம்புலேருந்து மோஷன் ஸ்மெல்லோ வாயிலேருந்து மோஷன் ஸ்மெல்லு வருதுன்னா இன்னும் செய்வனை வச்சுட்டாங்கன்னு அர்த்தம். மாற்று கருத்தே இல்லை. சுவாகா, புரியுதுங்களா? நடந்தே தீரும், ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ நம்ம செய்யக்கூடிய வேலை என்னென்னா, டாக்டர் பார்க்குறதால எந்த யூஸும் கிடையாது. ஃபஸ்ட்டு டாக்டரை பாருங்கள். டாக்டரை பார்த்துட்டு சரியில்லையா, எங்களை மாதிரி மாந்திரிக்கிட்டோ இல்லை என்கிட்டயோ மாலிக் பாய்கிட்டோ யார்கிட்ட போய்ட்டு என் உடம்பு ஸ்மெல்லு வருது, பேசுனா பேட் ஸ்மெல் வருது. பேட் ஸ்மெல்லாம் இப்போ சொல்கிறது அந்த தண்ணி, அந்த துர்நாற்றம் இல்லை. இது வந்து நான் சொல்கிறது மோஷன்து, இந்த கக்கு மோஷன் ஸ்மெல்லு, யூரின் ஸ்மெல்லு நம்ம உடம்புல வந்துட்டுனா அப்போது எதுக்காகனா செய்வனைக்கு பயன்படுத்துகிற பொருளில் இதெல்லாம் பயன்படுத்துவாங்க. புரியுதுங்களா? அந்த நாற்றம் உங்கள் மேலே வரும். அதுக்காக அப்படி செய்வன் இருந்ததுன்னா அதை ப்ராப்பராக வீட்டுக்கும் உங்களே க்ளீன் பண்ணிங்கன்னா ஸ்மெல்லு அரசாயிடும், வராது. ஸோ பயப்படின அவசியம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு செய்வனை பக்கம் போகாதீங்க. நல்லதே செஞ்சீங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும்.
சிறப்பு பாய். ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவலாக கொடுத்தீங்க. துர்நாற்றம் ஒருவர் உடலில் வந்து ஏன் வருது, அதை நீக்குவதற்கான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னீங்க. நன்றி பாய். நன்றிம்மா.